ப்ரௌனி வந்து செய்கிறது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரௌனி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரிங்கிள் டப்போட ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நான் வந்து எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப்பில் வந்து நான் வந்து நட்ஸு சாக்லேட் எடுத்திருக்கேன். நட்ஸு உள்ள சாக்லேட், அமுல் சாக்லேட் வந்து நட்ஸு உள்ளது வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, நான் வந்து சாக்லேட் எடுத்த கப்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1/2 கப் வந்து அன்சால்டட் பட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பவுலில் வந்து 250 ml கப்பில் வந்து 3/4 கப்பு வந்து நான் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/3 கப்பில் வந்து ப்ரௌன் சுகர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன். 2 முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து கையில் கொஞ்சம் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா லைட்டாக வந்து பீட்ரு வச்சு நம்ம வந்து நுர வர அளவுக்கு நம்ம அடிக்கக்கூடாது. கேக் செய்கிற அளவுக்கு அடிக்கக்கூடாது. கேக் செய்கிறதுக்கு நம்ம எப்படி அடிப்போமோ அந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. பீட்ரு வச்சு ஒரு லைட்டாக வந்து நம்ம வந்து அடித்து எடுத்துக்கணும். பீட்டரில் வந்து நீங்கள் வந்து அடிக்கும் போது பார்த்திங்கனாக்கா ஸ்பீடு வந்து 1ல் வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். அது கூட வந்து பார்த்திங்கனாக்கா வெனிலா எசன்ஸ் வந்து நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து அமுலில் வந்து டார்க் சாக்லேட் வந்து நட்ஸ் உள்ளது வந்து எடுத்திருக்கேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌன் சுகர்லாம் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பவுடர் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்து பார்த்திங்கனாக்கா 250 ml கப்பில் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/3 கப்பில் வந்து கொக்கோ பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து சளிச்சிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது மட்டுமே நம்ம வந்து வச்சு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சளிச்சு நல்லா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து மைதாலாம் நல்லா வந்து கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மைதா ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து திக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் லிக்யூடு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மில்க் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌனியோட பேட்டரி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஓடிஜியில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 35 நிமிஷம் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா நான் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் தான் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ வந்து பேப்பர் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணி 4 பக்கமும் வந்து 4 கார்னர்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து வச்சிங்கனாக்கா கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். உள்ளே வந்து ப்ரௌனியோட ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஷீட்டில் வந்து 4 பக்கமும் வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரௌனி பேட்டரி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக டார்க் சாக்லேட் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. பேட்டரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்துகிட்டு நல்ல ப்ரௌனி வந்து பார்த்திங்கனாக்கா சூடோடு கட் பண்ணக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரிங்கிள் டப்போட ரொம்ப செம்மையாக வந்துருந்துச்சு. சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ப்ரௌனி வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து 35 மினிட்ஸ் வந்து கரெக்டாக வச்சுருந்தேன். நீங்கள் வந்து பேக் ஆகிடுச்சுன்னு என்னென்னு பார்க்குறதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டூத் பிக் இல்லைன்னா ஒரு நைஃப் வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேக்லேயோ இல்லை வந்து நைஃப்பில் வந்து இல்லைனா டூத் பிக்கில் வந்து ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி க்ரிங்கிள் டாப் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து ப்ரௌனி வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.